Suryakumar Yadav joins the elite list of Kapil Dev, MS Dhoni, Rohit Sharma. ஆனா அந்த தோனி ஜெயிச்சப்பயோ ரோஹித் சர்மா ஜெயிச்சப்போ இந்த எக்ஸைட்மெண்ட் இல்ல. ஓகே ஜெயிச்சிட்டாங்க, தோத்திருந்தாதான் நமக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் வந்திருக்கும், இவ்வளவு வந்துட்டு தோத்துட்டாங்களே அப்படின்ட்டு. ஜெயிச்சது பெருசா ஒரு எக்ஸைட்மெண்ட், ஏன்னா ஃபைனலும் அந்த மாதிரி இல்ல. ஒரு சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தா இல்ல, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தா அவங்களுக்காக ஃபீல் பண்றோம் அந்த மாதிரி. ஏன்னா நல்லா விளையாடிட்டு வந்தாங்க. இந்தியாவுமே டோர்னமெண்ட் உள்ள வரைக்கும் இந்தியா ஃபேவரட் தான் இருந்தது. ஆனா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் கூட அந்த சூப்பர் ஓவர் போச்சா அவங்களுக்கு. அந்த ஒரு மேட்ச் தவிர மத்த எல்லாமே நல்லா டாமினேட் பண்ணிட்டு வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அவங்கதான் ஃபேவரட்ஸ் மாதிரி இருந்தது. இந்தியா கூட காம்பீட் பண்றதுன்னா அவங்கதான் இருப்பாங்கன்னு இருந்தது. செமிஃபைனல்ஸ்ல அடிச்சுட்டாங்க, நியூசிலாந்துக்கு இதே வேலையா போயிடுச்சு. ஃபைனல்ஸ்ல வந்து போட்டலம் ஆயிட்டாங்க. ஃபைனல்ஸ்ல என்ன 6 ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. நான் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பவர் பிளேக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை. பார்த்துட்டே இருந்தேன், எப்படா முடியும் சீக்கிரம் மேட்ச் முடிச்சு விடுங்கடா, ஏதாவது இந்தியா நைட் பார்க்கலாம்னு பார்த்தா எங்க 19 ஓவர் வரைக்கும் போயிடுச்சு மேட்ச். அவங்க எடுத்துட்டு போறாங்க பாவம், என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுக்க முடியாதுல்ல. எல்லாமே எகெயின்ஸ்டா தான் இருந்துச்சு இந்தியாவுக்கு. அந்த நிறைய ஸ்டேடியம், அப்புறம் வந்து பேக் டு பேக் டைட்டில் ஜெயிச்சதே கிடையாது எந்த டீமும். ஹோம் வேர்ல்டு கப் எந்த டீமும் ஜெயிச்சதே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, இந்தியா வந்து சண்டேல வேர்ல்டு கப்பே ஜெயிச்சது கிடையாது. ஓஹோ, இந்த கட்ஸ்லாம் மாத்திரம்டா ஆளை இறக்குறாங்க. பிசிசிஐ பாத்துல கப்ப 2 பேரா புடிச்சிட்டு வர வச்சு ஆளை இறக்குறாங்க. அப்படி அப்புறம் 2003 வேர்ல்டு கப் ஃபைனலே சண்டேல தான் நடந்திருக்கு. 2014 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் சண்டே தான் நடந்திருக்கு. 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் சண்டே தான் நடந்திருக்கு. அப்புறம் நம்ம ஜெயிச்ச வேர்ல்டு கப் எல்லாமே சாட்டர்டே மண்டே அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்கோம். சோ அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இன்னொன்னு சொல்ல, டாஸ் T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல இந்த டாஸ் இந்த கப் அப்படிதான் எத்தனை நாளா இருந்திருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் டாஸ் ஜெயிச்சு ஒரு டீம் வந்து வேர்ல்டு கப் தோத்துருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நியூசிலாந்து. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நியூசிலாந்துக்கு எல்லாமே நியூசிலாந்து தப்பா பண்ணிட்டாங்களோ டாஸ் ஜெயிச்சதுல இருந்து. டாஸ் ஜெயிச்சு அது எதுக்கு பவுலிங்னே தெரியல. இந்தியா மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் சேசிங்லாம் கொஞ்சம் சேசிங்ல தான் கேஸ்ன்னு சவுத் ஆப்பிரிக்கா காட்டி கொடுத்துட்டான். வெஸ்ட் இண்டீஸ் அப்பையும் சேசிங்ல வந்துட்டு நம்ம சஞ்சு அடிக்கலன்னா அந்த மேட்ச் போயிட்டு இருக்கும். ஏன்னா அடுத்து அதுல கேஸ்ன்னு தெரியும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் லைன் அப்ப வச்சே கொஞ்சம் கண்டெயின் பண்ண முடிஞ்சதுன்னா நியூசிலாந்து பெட்டரா கண்டெயின் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது நியூசிலாந்துக்குமே வந்துட்டு அவங்க பவர் என்னன்னா பேட்டிங் தான். ஸோ வாட் இஸ் ப்ராமினன்ட் ஸ்கில்லோ அதை நீ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணிக்கல போகணும். இந்தியாவை பேட்டிங் ஆட விட்டதே பெரிய தப்பா போயிட்டு. ஒருவேளை போன மேட்ச் 13 ஓவர்லயே சேஸ் பண்ண முடியும், இந்த மேட்ச் அப்படியே பண்ணிடலாம் நினைச்சிட்டாங்களோ. அது யாரு டர்ன் இருக்குது இல்ல. நீங்க 16 ஓவர்ல தான் நீங்க சேஸ் பண்ணணும். பும்ரா ஒரு 4 ஓவர் எடுத்து வச்சுட்டு 16 ஓவர்ல சேஸ் பண்ணணும். நல்லா போட்ட அந்த ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் மெக்கானிக்கிய வேற டிராப் பண்ணிட்டானே, எதுக்கு டிராப் பண்ணானேன்னு தெரியல. அவர் இருந்தா கூட ஒரு பவர் பிளேல 2 ஓவர் கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. எதுக்கு தூக்குனாங்க? அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் டாமினன்ட் பேட்டிங் லைன் ஆஃப் இந்தியா. தெரியல அவங்க என்ன. நியூசிலாந்து வந்து தப்பா கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நிறைய. அகமதாபாத்ல வந்து டிஃபெண்டிங் இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அப்ப பார்த்தோம். அகமதாபாத்ல 175 பிளஸ் அடிச்சிட்டாவே வந்து வின்னிங் தான் அப்படின்னு இருந்துச்சு. அகமதாபாத்ல 255 எல்லாம் அதிகம். எனக்கு தெரிஞ்சு 220 அடிச்சிருந்தா வேணா ஏதோ சான்ஸ் இருந்தது. இதுல என்னன்னா, இந்த பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 17 பால் வந்துட்டு பவுண்டரி இல்லாத ஒரு ஃபேஸ் இருந்தது. அது வந்து 250. அந்த 17 பால் பவுண்டரி அடிச்சிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் அசோசியேஷன்ஸ் கூட வரும்போது 300 நான் அப்படிதான் நினைச்சேன். அசோசியேஷன் வரும்போது 300 போட்டாங்க. அதை வந்து ஃபைனல் அடிக்கிறானுங்களே நினைச்சேன். பட் ஏதோ தப்பிச்சிட்டாங்க. 255 போயிருச்சு. கண்டிப்பா 300 போயிருக்கும். எத்தனை 5 ஓவர் கடைசி 5 ஓவர் 50 ரன்டா. ஆமா, போயிருந்திருக்கும். எப்படியா இன்னைக்கு அட்லீஸ்ட் 290 வந்துடும் நினைச்சேன். ஏதோ தப்பிச்சிட்டாங்க. சோ அபிஷேக் சர்மா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நினைக்கிறேன். அப்புறம் சஞ்சு மறுபடியும் அதுவும் அபிஷேக் சர்மா ஸ்பின்னுக்கு கேஸ்ன்னு எல்லாருமே காட்டி கொடுத்துட்டாங்க.
வெஸ்ட் இண்டீஸ் முதற்கொண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோ ரைட் ஆர்ம் ஸ்பின்னரோ கரெக்டா அந்த லெக் ரூம் கொடுக்காம கிராம்ப் பண்ணா அவன் அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சுட்டு அப்படிதான் போட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அதான் பண்ணாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் அவனு 3 பால் தான் போட்டான். அப்புறம் ஸ்பின்னரே நீங்க கொண்டே வரல. ஸோ அபிஷேக் சர்மா பிளேட் இந்தியாஸ் அவனோட ஓன் கேமை பிளே பண்ணா 50 அடிச்சான், கரெக்டா பைக்கு போயிட்டான். சஞ்சு வந்துட்டு முதல்ல 4 சுத்தினாலும் 4 சிக்ஸ் போனாலும் 5வது பால் சுத்ததான் போவாரு. கரெக்டா நிக்கிறாரு, ஆடுறாரு, இன்னிங்ஸ் பில்ட் பண்றாரு. அப்படியே எனக்கு மஞ்சள் வானம் பிரகாசமா தெரியுது. பாப்போம் இந்த மேட்ச்ல இருந்து எப்படி ஆரம்பிக்குது. சாம்சன் நீட்டா ஆடுனான். ஆமா, இஷான் கிஷானும் வந்ததுல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா, இஷான் கிஷான் அடிச்சப்பதான் சரி ஓகே 300 போலருக்கு இவன் சுத்துறான், கட்டுக்கிட்ட சுத்துறா மாத்துது அப்படின்ட்டு. ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் 2 எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் கையும் ஹர்திக்கும் தான் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்த சீரீஸே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. சூரியகுமார் யாதவ் அந்த யுஎஸ்ஏ மேட்ச எடுத்துட்டு பார்த்தோம்னா அது அவரும் அந்த சீரீஸ் கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் தான். அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா பால் பழசானதுக்கு அப்புறம் பால் நின்னு வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால கொஞ்சம் அடிக்க கஷ்டமா இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது கட்டர்ஸ் நிறைய போட்டாலும் ஸ்லோவர் பால்ஸ் நிறைய போட்டாலும், ஏன்னா பாண்டியா வந்துட்டு ஹார்ட் ஹிட் போறவரு, அவருக்கும் பேஸ் அந்த பால் வேணும். சூரியகுமார் யாதவ் வந்துட்டு அந்த பேஸ் யூஸ் பண்ணி தான் ஷாட்ஸ் கிரியேட் பண்றாரு. ஃபைன் லெக்ல தேர்ட் மேன்ல எல்லாம் பேஸ் கொடுக்காதப்ப மாட்டிக்கிறாரு. ஏன்னா இந்த ஃபைனல் அடிச்ச அந்த விக்கெட்டுமே அங்க அது நல்ல பேஸ் ஆன் பால் இருந்திருந்ததுன்னா அது வெளியில போயிருந்திருக்கும். பேஸ் இல்லாததுனால கையில வந்துருச்சு. ரெண்டாவது நியூசிலாந்து ஃபீல்டிங் எதுல வேணா குறை சொல்லிக்கோங்க, ஸ்ட்ராட்டஜி, பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் பறக்குறாங்க, அநியாயத்துக்கு பறக்குறாங்க. லாஸ்ட் ஓவரே தூபேக்கு வந்து இன்னர் சர்க்கிள்ல இருந்து அந்த அவ்வளவு லாஸ்ட் ஓடி போய் ஒருவேளை அதை புடிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு 20 ரன் சேவ் பண்ணிருப்பாங்க. ஆமா, அந்த 20 ரன் வந்திருந்தா அவங்க மைண்ட் செட் மாறி இருந்திருக்கும். 200 தான், ஏன்னா 15th ஓவர் கேம்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு போயிருந்திருக்கும். நான் அப்படிதான் நினைச்சேன். 240க்குள்ள இது பண்ணிட்டாங்க. ஏன் 12 ரன்ஸ் ஓவர் தானே அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். தாண்டோனியுமே அவனுக்கு அப்படியே பாதி மைண்ட் செட் போயிருக்கும். ஆமா, ஒரு ஃபினிஷிங் பிவட்டல் ரோல் கணக்கு என்ன பண்ண தெரியுமோ அதை போய் கரெக்டா பண்ணிட்டு வந்துருவேன். ஸ்லோவர் பால் போட்டா அடிப்பேன், விக்கெட் ஓட மாட்டேன், அந்த மாதிரிதான் ஆடுவாரு. அதே மாதிரி ஸ்லோவர் பால் 4 ஸ்லோவர் பால் அவரு ஜிமினிஷன் 3 விக்கெட் எடுத்ததுனால பிரைம் பவுலர் ஆயிட்டாரான்னு தெரியல. 3 பால் ஸ்லோவர் பால் ஃபுல் டாஸ் லோவர் ஃபுல் டாஸ் போட்டு நம்மளால அடிச்சு அவுட் ஆனாங்க. அதனால அவருக்கு கொடுத்தாங்க, அது அதுக்குன்னு தெரியல. இல்ல ஸ்லோவர் பால் ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டாட்ஸ் போட்டிருந்தாங்க. பூம்ராவோட 24 பால் 4 ஓவர்ல 21 பால் ஸ்லோவர் பால் தானா. எவ்வளவு ரன் 11 ரன் என்னமோ தான் கொடுத்திருந்தா. அப்படி இதே வந்து நியூசிலாந்து 32 ஸ்லோவர் பால் போட்டு 83 ரன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோவர் பால் ஒழுங்கா யூஸ் பண்ணலையோ நியூசிலாந்து அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பூம்ராவெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தாவே நடுங்குவாங்களா இருக்கு எல்லா டீமும். ஏன்னா கிராக்கே பண்ண முடியல. சி எல்லா டீம்லயும் ஏதோ ஒரு பவுலர் வந்துட்டு இந்த பேஸ்ல இருந்து இருப்பாங்க. அந்த பவுலர் மலிங்காவோ ரஷித் கான் எடுத்துக்கலாம். ரஷித் கான் ஃபார் பிரீஃப் ஆஃப் டைம். இப்ப பாகிஸ்தான் எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் அமீர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஆனா பும்ரா வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாரு, இன்னும் அப்படிதான் இருக்காங்க. பும்ராக்கு ஒரு பேட் ஃபேஸ்ன்னு யோசிச்சதே கிடையாது. மேபி ஒரு மேட்ச் அந்த மேட்ச் பேட் மேட்சா இருக்கலாம், ஒரு ஆஃப் டேவா இருக்கலாமே தாண்டி எப்பவுமே பும்ரா வந்தா எவ்வளவு நீ 300 அடிச்சாலும் அதை நீ 16 ஓவர்ல தான் சேஸ் பண்ணணும். இந்த 4 ஓவர் உனக்கு விக்கெட் இல்லாம இருக்கும். அப்படிதான் அவங்க பிளானே பண்ண வேண்டியதா இருக்கு. பூம்ராவோட ஃபார்ம் போறதுக்கு முன்னாடி ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப் தயவு செய்து ஜெயிச்சிருங்க, இல்லைன்னா கஷ்டம். இன்னொரு ஒரு வருஷம் 2023 வேர்ல்ட் கப்புக்கு எல்லாம் இது ஈடே கிடையாது. 4 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாதான் ஒரு அப்பவுமே வந்து அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கான பிரைஸ் 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஈடு கிடையாது. அதனால அதுக்குள்ள பூம்ரா இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு T20 வேர்ல்ட் கப், சரி ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம். நியூசிலாந்து அவங்க எப்படின்னா ஓபனர்ஸ் 2 பேரு பேட்டிங் எடுத்துட்டா பிரிச்சு எடுத்துருவாங்க. அதை விட்டுட்டா மிடில் ஆர்டர் பாரு, யாரு டேரி மிச்சல் ஆடுறாரு, ரச்சின் ரவீந்திரா ஆடுறாரு. ஓகே, கிளென் பிலிப்ஸ் கைண்ட் ஆஃப் குட் பிளேயர். ஆனா வந்துட்டு கிளென் பிலிப்ஸ்மே பெருசா ஷைன் பண்ணல இந்த T20 வேர்ல்ட் கப் பெருசா. அதை விட்டா மிச்சல் சாட்னர் தான் நிறைய டைம் சேவியர் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஆனா இது டூ மச் டு ஆஸ்க் ஃபார் மிச்சல் சாட்னர்.
அவரும் ஒரு பக்கம் இன்னும் 20 பால் 30 அப்படிதானே அடிச்சிட்டு இருந்தாரு. பெருசா ஸ்ட்ரைக் ரேட் அடிக்க முடியல. ஏன்னா மிச்சல் சர்மாக்கு க்ளோஸ் டு த பாடி தான் பால். ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு த பாடி அகைன் அந்த அபிஷேக் சர்மா போட்ட மாதிரியே தான் மிச்சல் சர்மாக்கு பிளான் பண்ணி ரூமே கொடுக்காம போட்டு நிறுத்திட்டாங்க. அதான் ஒரு சேசிங்ல இந்த மாதிரி ஒரு 4 நல்ல பால், ஒரு 2 விக்கெட் இது போதும். ஒரு ஹை ஸ்கோர் இருந்ததுன்னா மிச்சம் ப்ரெஷரே பாத்துக்கும். நீயே ஒரு ஃபால் ஷாட் ஆடுவ, உன் கேமை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்படி ஒரு கேம்ல வந்துட்டு சேசிங், அதுவும் இந்தியா மாதிரி ஒரு பேட்டிங் லைனுக்கு பிச்சை உனக்கு அவ்வளவு சாதகமா இருந்தாலும் நீ அந்த கால் எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி உனக்கு பவுலிங் இருக்கணும், ஒரு பிளான் இருக்கணும். அப்படி இல்லாதப்ப நீ இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஒரு இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா ஒரு பிளானே இல்லாம வந்தா அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி வரும்போது மத்த டீம்லாம் ஒரு இப்ப என்னன்னா நியூசிலாந்து வந்து ஃபைனலுக்கு வருவாங்கன்னு நான் கண்டிப்பா நினைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு டீம் இருந்தாங்க. பட் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இந்தியால நினைச்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியால விளையாண்டாங்க. ஒரு மேட்ச் நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்துட்டாங்க, கன்வின்சிங்கா தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க நியூசிலாந்துல போனாங்க. நியூசிலாந்து ஸ்ரீலங்காக்கு போனாங்க. ஸ்ரீலங்கால வந்து ஸ்ரீலங்கா பிச்சுக்கான ஏத்த மாதிரி விளையாண்டாங்க. பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. பட் 20-30 கான்சென்ட்ரேட் அடிச்சாங்க. ஒரு மேட்ச் மலையாள போயிடுச்சா, ஒரு மேட்ச் விச்சிட் சேர்ந்த மேட்ச் சேவ் பண்ணி போயிட்டாங்க, ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. இப்ப 2 இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் கூட அவங்க ஜெயிக்கவே இல்லை. அதனால எப்படியும் சவுத் ஆப்பிரிக்கா கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சது ஆச்சரியம்னா 13 ஓவர்ல தோக்கடிச்சது அதோட ஆச்சரியம். அதான் இந்த 2 ஓபனர்ஸ் அவ்வளவுதான். அப்புறம் பிச்சு ஓகே, கொல்கத்தாவை வச்சு போட்டு வெளுத்துட்டாங்க. ஸோ பட் ஃபைனல் வந்தாங்க. சரி ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. பட் ஃபைனல்ல வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, அல்லது வந்து ஒரு அவங்களோட ஏ கேம் கொண்டு வருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பிளான் போட்டு ஆடுவாங்கன்னு பார்த்தோம். சொல்ல இல்லை, மேபி அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், சேஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம். போன மேட்ச் இல்ல, ஜெனரலா மேபி நமக்கு ஸ்டார்டிங்ல மூவ்மெண்ட் மேக்ஸிமம் டீம் பண்றது என்ன தெரியுமா, அந்த நியூ பால்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு 4 ஓவர்ல விக்கெட் எடுத்து மேட்ச் நம்ம பண்றோம் அப்படின்னு நைட் ஆயிட்டா டியூ வரும், அண்டர் லைட்ஸ்ல வந்துட்டு உனக்கு அடிக்கிறதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் என்னன்னா போன மேட்ச் 250 அடிச்சிருக்காங்க செமிஃபைனல்ல. குவார்டர் ஃபைனல்ல கிட்டத்தட்ட குவார்டர் ஃபைனல் கிடையாது அது, சரி சூப்பர் கிங்ஸ்ல 200 கிட்டத்தட்ட சேஸ் பண்ணிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி தான் ஜெனரலா சேசிங்க்கு எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்களா, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இதே 250 சேஸ் பண்ண சொன்னா இந்தியா இதே மாதிரி போவாங்களான்னு கேட்டா கஷ்டம் தான். அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். சிம்பிள் பேட் ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு ஃபேவரான கண்டிஷன்ஸ்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுக்கறதுக்கு அவங்க சேசிங் பண்ண விட்டோம்னா அதுதான் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. கிளன் பிலிப்ஸ்க்கே இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் பவர் பிளேல, ஏன் கொடுக்கலன்னு தெரியல. அதுதான் இப்ப இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா வந்து 240 அடிச்சோம். ஆனா இங்கிலாந்து டூ ஹேட் அ பிளான். இந்த ஒரு பேட்டிங் எனக்கு ஆர்ச்சர் வந்தானா இவனுக்கு வந்துட்டு க்ளோஸ் த பாடி போடணும் சாம்சன் கவுண்டர் பண்ணிட்டான். ஆனா தே ஹேட் அ பிளான். ஆனா நியூசிலாந்து வந்து ஒரு பிளான் இருந்துச்சான்னு தெரியல. ஏன்னா மேட் ஹேண்டி வந்துட்டு வைட் ஆஃப் ஸ்டெம்ப் போடுறாரு, அவரோட பிரைம் இன்டு த பிட்ச் இல்லாட்டி இந்த 4th ஸ்டெம்ப் லைன் போடுறதுதான் மேட் ஹேண்டியோட கோ டு பவுலிங் பாலாவே இருக்கும் ஃபர்ஸ்ட்ல. ஆனா என்னன்னா ஒரு செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர் வராதுன்னா அவர் வைட் ஆஃப் ஆஃப் ஸ்டெம்ப் போடுறாரு, டெட் பவுலிங் போடுற மாதிரி போடுறாரு, அடிப்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அதான் ஒரு பிளான் இல்லாம மேபி ஒன்னும் அவங்க ஸ்ட்ரென்த்தை பிலீவ் பண்ணி வந்தாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஸ்ட்ரென்த்தை பிலீவ் பண்ணிருந்தா லைன் அண்ட் லென்த் கரெக்டா போட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்படி போடுற பவுலிங் ரேட்டா தான் இருந்தாங்க. அதுவும் இல்ல. ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிளென் பிலிப்ஸ்க்கு ஒரு செகண்ட் ஓவர் கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்பின்னர் ஒரு பார்த்த ஸ்பின்னருக்கு போட்டிருந்தா ஒரு 2 பால் உனக்கு நின்று இருந்திருக்கும். அது கூட வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இப்படி காட்டுத்தனமா சுத்துறாங்கன்னா ஒரு பால் மிஸ் டைமா இருக்க வாய்ப்பு இருக்கு. பேசர் போடுறப்ப மிஸ் டைம் ஆனாலும் உனக்கு 6 or 4 போயிடுது. அபிஷேக் சர்மாலாம் ஸ்பின்னுக்கு மிஸ் டைம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தான். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸே தூக்கி கையில தான் கொடுத்துட்டு இருந்தான். சச்சின் ரவீந்திரா நல்லா போட்டான், அவன் விக்கெட் எடுத்தான். அடுத்து இவர் கேப்டன் சாண்ட்னர், அவர் பவுலிங்லயே அடிக்க முடியல. சோ ஸ்பின் டூ ஹேட் சம், ஐ மீன் அவ்வளோ பர்ச்சேஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இல்லைனாலும் அந்த ஒரு ஸ்டாப் கேப் பண்ண முடிஞ்சது, ரன் ஃப்ளோ வந்து நிறுத்த முடிஞ்சதப்ப கிளென் பிலிப்ஸ்க்கு இன்னும் ஒரு 2 ஓவர் போட்டுருக்கலாம். இஷான் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மா அதை பண்ண விட்டாங்க. ஸோ அதான் அவங்க ஒரு பெரிய பிளான் இல்லாம வந்து வெளியில மாதிரி தான் இருந்தது. ஏதோ ஃபைனலுக்கு வந்துட்டோம், குவாலிஃபை ஆகும்னு தெரியல, குவாலிஃபை வந்துட்டோம். சரி ஏதோ ஒன்று பண்ணோம். இப்போ நம்ம இந்த காலேஜ் டைம்ல போய் சும்மா இன்டர்வியூக்கு கடமைக்கு அட்டன் பண்ண போவோம், திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்டட், அடுத்த ரவுண்டு வாங்க சரி கடமைக்கு போய் அட்டன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சரி ஃபைனல் வந்துட்டு வாப்பா போய் விளாண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி விளாண்ட மாதிரி இருந்துச்சு.
ஆமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கூட T20 சீரிஸ் ஆடி தோத்துட்டாங்க. 3 மேட்ச் ஆடி தோத்துட்டாங்கல்ல. அதனாலதான் நான் பயமா இருந்துச்சுடா. இப்ப பிரச்சனையா தான். இப்ப என்னன்னா இந்த மாதிரி தோத்துருவாங்க கேவலமா இருவாங்க சீரிஸ். இங்க வந்து பார்த்தா அதுவும் இல்லாம செமிஃபைனல் முடிச்சுட்டு பின்னால கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தா நாங்க இந்தியால மேக்ஸிமம் நிறைய ஆடி இருக்கோம். வியர் அவேர் இல்ல. அதான் அந்த அகமதாபாத்ல என்ன பார்த்தாலும் சொல்லுவாங்களே 2 டர்ஃப் இருக்குல்ல, அதுல இன்னொன்னு ஏதோ வேற ஏதோ சாயில் பிச்சு அது ரெண்டுலயும் ஒன்னும் கணிக்க முடியல. இப்ப 2023 வேர்ல்டு கப் பிச்சை வந்து இந்தியாவோட ஆஸ்திரேலியா ஒழுங்கா கணிச்சனாலதான் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. செகண்ட் பேட்டிங் வர வர பிச்சு நல்லா இருக்கும், நல்லா பேட்டிங் பண்றதுக்கு கமிங்ஸ் கணிச்சதுனாலதான் நல்லா விளையாண்டாங்க. அப்படி ஏதோ பின்னாலாம் சொல்ல முடியும். அதனால கொஞ்சம் வெச்சா இதாயிடுச்சு. ஓகே எல்லாம் சொல்றானே பிளாக் சைல் ரெட் சைல்ங்கிறானுங்க. சரி ஏதோ கொஞ்சம் பிளானோட தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். சரி ஒருவேளை பிளானோட தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியலையோ, இந்தியன் பேட்டர்ஸ் ஆர் டூ குட் என்னவோ. ஏன் அப்படி எடுத்துக்கணும், நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஆமா ஆமா man, too good is true. I mean, of course, ஆமா இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் too good. என்ன ஒரு பிரஷர்ல போட்டிருந்தா கிரம்பிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை கூட பண்ணாம போயிட்டாங்க. அது ஒரு ஃபைனல்ஸ் போரா இருந்துச்சு. ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே எனக்கு பாதி நடுவுல பாக்குறேன் ஸ்கோர் 6 போகுது 4 போகுது 6 போகுது. அவ்வளவுதான்டா முடிஞ்சிருச்சு இந்த மேட்ச் அப்படின்னு தான் இருந்தது. சரி பாப்போம் ஏதாச்சும் ஏன்னா ஓப்பனர்ஸ் வந்துட்டு நிப்பாங்கன்னு பார்த்தா அக்சர் பட்டேல் அவரும் ஒத்த காமிச்சிட்டாரு. அக்சர் பட்டேல் நல்லா போட்டா அப்படி. ஆமா பூம்ரா as usual வராரு, சப் வாட்ச் போடுறாரு, எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அர்ஷதீப்போட இது வந்து அன்னோட்டிஸா போயிருது. ஏன்னா அர்ஷதீப் கொஞ்சம் ரன் லீக் ஆயிருது. அதனால அவரோட இது வந்து அதான் ஹர்ஷதீப் வந்துட்டு எப்படின்னா நான் சிஎஸ்கேக்கு ஒரு பும்ரா மாதிரி பாக்குறேன். போடுவாரு, ரன் வரும். ஆனா அது ஒரு கரெக்டான ஓவர் நீ போட்டு கொடுக்கணும்னு கையில கொடுக்குறப்ப பும்ரா டிராவா போடுவாரு. அதே மாதிரிதான் ஹர்ஷதீப்பும் இந்தியாவுக்கு அந்த ஒரு லாஸ்ட் ஃபினிஷிங் ஓவர் நீ போட்டு நல்ல ஓவர் போட்டு கொடுக்கணும்னா ஹர்ஷதீப் பிராவோ பிராவோ அதெல்லாம் நடக்காது. அது எப்படி நடக்கும்? மும்பை விடுவானா? பாண்டியாவை கூட விடுவான் அவன். பும்ராவெல்லாம் விட மாட்டான். அப்படியே கப்புன்னு பிடிச்சி வச்சுக்குவான். மலிங்காவே கோச்சிங் ஸ்டாஃபா விட்டா கூட பிடிச்சி உள்ள வச்சுக்கிறான். பும்ரா விடுவானா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பிராவோ சொல்றேன். அதான் இந்த மாதிரி ரன்ஸ் லீக் பண்ணாலும் இந்த குரூசியல் டைம்ஸ்ல போட்டு இப்ப இந்த ஒரு 3 டாட் பால் நீ போடணும்னு நினைச்சுன்னா அசதி போட்டு கொடுத்துறான். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒண்ணு கட்ஸ் இருக்கு. வைடா போடணும் அப்படின்னா 2 பால் போனாலும் 6 போனாலும் அதே வைட் லென்த் போட்டு விக்கெட் எடுக்கிற அந்த ஒரு கட்ஸ் இருக்கு. 4 வைடு போனாலும் மறுபடியும் அதே பிளானுக்கே அதே லென்த் தான் போடுறான். ஆமா வருண் சக்கரவர்த்தி எகின் நல்லா போட்டான் இந்த மேட்ச். போன மேட்ச் தான் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் பேசர் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாரு ஸ்பின்ன விட்டுட்டு. இந்த மேட்ச் நல்லா போட்டாரு. எல்லாரும் பண்றாங்கன்னு தெரியல வான்கிட்டேல. இப்ப அந்த 2023 வேர்ல்டு கப்ல ஸ்மாக்ஸ்ல ஒரு நாக் அண்ணா தெரியுமா? ஆமா அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் ஃபுல்லா கொத்துறான்டா பால வந்து குப்போனியே போடல. நானும் ஏன்டா இப்படி பைத்தியமான போட்டுட்டு இருக்கேன்னு ஒருவேளை ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து வேற வழி இல்ல, நம்ம பாலுக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சா உள்ள தூக்கி போடுறாரு. அந்த மேக்ஸ்வெல் ஆடினார்ல அந்த கடைசி 200 அடிக்கும்போது ஒரு கடைசி 4 பால் 4-6 அடிச்சான். அது எல்லாமே முஜிபுர் ரஹ்மான் குத்து உள்ள இது மாதிரியே தானே வச்சான். ஒரு மீடியம் பேசர் போற மாதிரி போட்டான். அதே மாதிரிதான் ஸ்பின்னுக்கு பர்ச்சேஸ் இல்ல, ஏன்னா கிரிப் இல்ல, அந்த மாதிரி லைன் அண்ட் லென்த்தே லேண்ட் பண்ண முடியாதப்ப என்ன பண்றதுங்கிறது அந்த மாதிரி மீடியம் பேசர் மாதிரி போட்டுறாங்க. அப்படி போட்டா அடி பிரிச்சு எடுத்துறாங்க. சரி இந்தியா ஜெயிச்சிருச்சு. சரி ஓகே அவ்வளவுதான் இருக்குது எக்ஸைட்மெண்ட். 3வது ஸ்டார் வாங்கிட்டாங்க. அடுத்து வேர்ல்டு கப்ல வாங்கணும். அதாவது 50 ஓவர் வேர்ல்டு கப்ல ஜக்கோ இப்படி கடைசி 4 வருஷமாவே இந்தியா வந்து ஒயிட் பால டாமினேட் பண்ணிட்டாங்க. 2023 இருந்து 2023 அந்த அகமதாபாத் மட்டும் ஜெயிச்சிருந்தா நினைச்சு பாரு. 2023 50 ஓவர் வேர்ல்ட் சாம்பியன்ஸ், 2024 T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ், 2025 சாம்பியன்ஸ் டிராபி சாம்பியன்ஸ், இப்போ T20 சாம்பியன்ஸ், மறுபடியும் பேக் T20 சாம்பியன்ஸ். எவ்வளவு பெரிய
உமன்ஸ் டிராஃபி, உமன்ஸ் வேர்ல்ட் கப் இருக்கு. உமன்ஸ் வேர்ல்ட் கப்ல உமன்ஸ் வேர்ல்ட் கப் அது போக அண்டர் 19 உமன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 19 மென்ஸ் அண்டர் 19 மென்ஸ் ஏசியா கப் ஏசியா கப் ஜெயிச்சிருக்கோம். இல்ல நான் மேஜர் டைட்டில் கூட சொல்றேன். அதான் இல்ல இப்ப 2023 வேர்ல்ட் கப் ஜெயிக்கலனாலுமே இந்த ஒரு 3 வருஷம் வந்து கோல்டன் ரன் தான். ஷியர் டாமினன்ஸ். ஆமா. அப்புறம் ஜிஜி வந்து undefeated as coach, as a player, as a mentor. ஃபைனல்ல வந்து நான் தான் அந்த மாதிரி நிக்கிறாரு. தலையே வந்துட்டு பாரு ஜிஜிக்கு போஸ்ட் போட்டிருக்காரு. ஆமாடா சூட்டபிளா இருக்குது. என்ன பண்ணுது அப்படி சிரிப்பா போடுறாரா கோச் ஆப் யுவர் ஸ்மைல் சூட்ஸ் யூ அந்த மாதிரி போட்டிருக்காரு. அது டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்த்தா அது டிரான்ஸ்லேட் ஆகல, அதனால விட்டுட்டேன். எவனும் கம்பீர பத்தி நாங்க சிரிப்பான்னு சொல்றாரோ நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆமா இங்க சிரிச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறா. அப்படி ரோஹித் சர்மா ஐசிசி அம்பாசிடருங்கனால கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாரு நினைக்கிறேன். தோனி வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி வந்துருப்பாரு, அதனாலதான் வரல நினைக்கிறேன். கெஸ்ட் அந்த மாதிரி